வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த செஷன்ல புட் மெத்தட் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பேசிக்கா புட் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாவை அப்டேட் பண்றதுக்கு, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம அப்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் புட் மெத்தட். ஸோ இந்த புட் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி கெட் போஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சேம் அப்ரோச் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ரவுட்டர் டாட் புட் மெத்தட் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. எடுத்த உடனே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் கூட எழுதுறது முன்னாடி சிம்பிள் ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஸோ ரவுட்டர் டாட் புட், ஸோ அதுக்கான யூஆர்எல், ரெக்வஸ்ட், ரெஸ்பான்ஸ், ரிசல்ட். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்டேட் அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ as usual நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா db டாட் கலெக்ஷன் நேம். ஸோ இந்த மெத்தட் நேம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் நேம் என்ன அப்படின்னா அப்டேட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபைண்ட் ஒன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க அதே தான். ஏன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அப்டேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஐடியை பேஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுறோம். சரி, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐடி mongo டாட் ஆப்ஜெக்ட் ஐடி ரெக்வஸ்ட் டாட் பேரம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் ஆக்சுவலி அப்டேட் பண்ணக்கூடிய அந்த MongoDB உடைய கொரிய டீட்டெயிலாக நம்ம கொடுக்க போகிறோம். அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா செட். ஸோ செட் கோலன், ஸோ அப்டேட் பண்ணக்கூடிய வேல்யூவை நம்ம வந்து கெட் பண்ணணும். ஸோ நேம் கோலன் ரெக்வஸ்ட் டாட் இந்த பாடியில் இருக்கக்கூடிய நேம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ். ஸோ ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் ப்ரைஸ். ஸோ என்ன நம்ம பண்ணுறோம்னா ரெக்வஸ்ட்லேருந்து வரக்கூடிய நேம் ப்ரைஸ் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம் செட் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அடுத்ததான் எரர் ஹேண்ட்லர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லா மெத்தட்லையுமே எரர் ஹேண்ட்லர் பண்ணியிருப்போம். சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ எரர் ஹேண்ட்லர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எரர் ரிசல்ட் ரைட். ஸோ இதில் நம்மளுடைய எரரை ஹேண்டில் பண்ண போகிறோம். பேசிக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏதாவது எரர் வந்துச்சு என்ன பண்ண போகிறோம் கன்சோல் டாட் லாக் எரர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம இந்த எரர் பேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ நம்ம இந்த புட் மெத்தடை வந்து எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னா சேம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய போஸ்ட்மேன் டூல் த்ரூ தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். போஸ்ட்மேன் டூலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கும். ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹெச்பி இருக்கு இல்லையா, இந்த ஹெச்பியோடைய வேல்யூவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டுத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இதை வந்து இண்டிவிஜுவலாக செக் பண்ணிக்குவோம். இந்த ஐடியை சூஸ் பண்ணி செக் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து ஃபெச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்பி என்டர்பிரைஸ் இதோட வேல்யூ இது ரெண்டுத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ போஸ்ட்மேன் டூலுக்கு போங்க, புட் சூஸ் பண்ணிங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்பி என்டர்பிரைஸ், அடுத்தது இங்கே வேல்யூவை 5000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா புட் மெத்தட் கரெக்டான யூஆர்எல், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரா கண்டென்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஜேஎஸ்ஆன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ அடுத்தது சென்ட் கொடுங்க. ஸோ அக்னாலேஜ் ஆயிடுச்சு. அதை செக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த பாடியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்டு ட்ரூ, மாடிஃபை கவுண்ட் கோலன் 0 அப்படின்னு வந்திருக்கு, அக்னாலேஜ்டு வந்திருக்கு. நம்ம செக் பண்ணலாம் ஆயிடுச்சா இல்லையான்னு. ஆகலை, கன்சோலில் செக் பண்ணலாம். என்ன வந்திருக்கு அப்படின்னா அன்டிஃபைன்டு அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா.
ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா collection டாட் அப்டேட் இஸ் deprecated யூஸ் அப்டேட் ஒன். நான் யூஸ் பண்ண மெத்தட் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து ராங்காக இருக்குது. அப்டேட் ஒன் அப்டேட் மெனின்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் ஒன் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, சேவ் பண்ணுறோம். திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஸோ போஸ்ட்மேன் டூலுக்கு போகிறோம், சென்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த டைம் அகெயின் பாடியில் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்து ஓகே நம்ம வந்து செக் பண்ணலாம். எப்பயும் அவுட்புட் வரல, திரும்பவும் அன்டிஃபைன்ட் அப்படின்னு தான் வந்திருக்கு. நம்ம திரும்பவும் என்ன பண்ணுவோம், ஒரு நிறைய ட்ரை பண்ணலாம். பாடியில் ஹெச்பி இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த வேல்யூ மட்டும் நான் 6000 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சென்ட் பாடி modified count எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை. சரி, திரும்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா undefined அப்படின்னு தான் வருது. நம்மளுடைய கோடை ஒரு நட செக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் ஓகே, பட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்டுக்கான ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல தான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆக்சுவலி நம்ம வந்து இங்கே ஐடி கெட் பண்ணியிருக்கிறோம், பட் இந்த ஐடியே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை. ஸோ என்ன கொடுக்கணும் அப்படின்னா /: ஐடின்னு கொடுக்கணும் இல்லையா? ஐடியை பேஸ் பண்ணி தான் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இது வந்து பேசிக்காக வந்து காமனான இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நம்ம மறந்துடுவோம். எப்பவுமே லாஜிக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து ஐடியை பேஸ் பண்ணி தான் ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ ரைட்டாக request.params.id. ஸோ அந்த ஐடியை அதனால் எடுத்துகிட்டு வர முடியாதனால ஸோ அப்டேட் ஆகலை. சரி, திரும்ப இந்த நட போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் பாடி ஹெச்பி என்டர்பிரைஸ்னு இருக்குது. இது இன்னும் சேஞ்ச் ஆகலை. சரி, இது இருக்கட்டும். சென்ட் கொடுக்கலாம். சென்ட் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகலை. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. இப்போ திரும்ப ஒர்க் ஆகலை. லாஜிக்கலி நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஐடி கொடுத்துட்டோம். அப்போ நம்ம வந்து ஐடி இன்புட்டாக கொடுக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஏபிஐ டூலில் கொடுக்கணும் இல்லையா? அப்போது ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து இந்த ஐடியை தான் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இந்த ஐடி தான் பேராமீட்டராக போகுது இல்லையா? அப்போது ஸ்லாஷ் பேராமீட்டர் கொடுத்துட்டு பாடி இல்லையா? ஸோ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கரெக்டாக இருக்கும். சென்ட் பண்ணுங்க. ஓகே, சென்ட் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட், சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த கொரீஸ் வந்து எப்போதுமே பார்த்துட்டீங்கன்னா MongoDB டிபெண்ட் பண்ணியிருக்குது. எந்த மாதிரியான MongoDB வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொரீஸ். ஸோ அது டாக்குமெண்டேஷனை நம்ம ரெஃபர் பண்ணணும். எரர் வந்து அந்த எரரை ரீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னா இந்த மாதிரி டிப்ரிகேட்டடாக இருக்க விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணுறோம், லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். நம்ம வந்து ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும்னா முதல்ல உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மற்ற விஷயங்களை அப்டேட் பண்ணுவாங்க. உங்கள் அட்ரஸ் சேஞ்சோ இல்லை உங்கள் ஃபோன் நம்பரோ. அந்த மாதிரி தான் ஒரு வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ஐடி, அந்த ஐடியா இருக்கலாம் ஏதோ ஒரு யூனிக் வேல்யூ. நான் இப்போ சொன்ன மாதிரி ஆதார் ஐடி கூட ஒரு யூனிக் வேல்யூ. அதை நம்ம வந்து பேராமீட்டராக கொடுக்கணும். அதை நம்ம கொடுக்கல. ரைட்டா? நம்ம இங்கே கோடு request.params.idன்னு எழுதியிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போதுமே எக்ஸிஸ்டிங்காக இருக்க கோடை வந்து நம்ம காப்பி பண்ணி போடும்போது ஸோ இங்கே இது அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். பட் இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு வர்றது. இந்த ஐடிக்குள்ளே இருக்க பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டாவை அப்டேட் பண்ணுது. ரைட்? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம அந்த டூலை ஹேண்டில் பண்ணும் போது என்னென்னா புட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது? ப்ராடக்ட் ஏபி, ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐடி. இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே மாதிரியான அந்த URL வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நிறைய டைப் ஆஃப் எரர்ஸ் அவங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது ஒரி பண்ணிக்காமல் ஸ்லோவாக 1 by 1 நான் எங்கெங்கெல்லாம் செக் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. மாணவன்.ஸ்டடி அப்படிங்கிற போர்ட்டல் உங்களுக்காக நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி போர்ட்டல். இங்கே டெவலப்பர், ஜாப் சீக்கர், ஸ்டூடெண்ட் எல்லாருமே கொலாபரேட் பண்ணி
அவங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்லை ஷேர் பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக அது இருக்கும். ஏன் கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மாணவன்.studyயில் நீங்கள் கம்யூனிட்டி மெம்பரை ஜாயின் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட் டு ஜாயின் அப்படி இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எதற்காக இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் அது மாதிரி உங்களை மாதிரியே தாட் ப்ராசஸ் உள்ள மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். லைவ் சேட் இருக்குது. ஏன் கூடவும் நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏதாவது வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ.